நன்றி அண்ணாமலை. ஆமா சாதாரணமான வார்த்தைகள் எல்லாம் அது ஆழமான வார்த்தைகளா இருக்கு. நான் மேலோட்டமா தான் பேசுறேன், பரவாயில்ல. ஆனா அது அனைத்துமே உண்மையா இருக்குங்கிறது தான் எனக்கு ஒரு சந்தோஷம். என்ன சொல்றீங்க? வணக்கம். அன்புக்கு பஞ்சம் இல்லை அப்படின்னு தான் தொடர்ந்து உங்க கூட நான் நிறைய பேசிட்டு இருக்கேன். இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லையில என்னுடைய சொந்த ஊர் திருச்சி பொன்மலை. ஆனா இன்னைக்கு திருச்சி எனக்கு ஒரு வெளியூர் மாதிரி ஆகி நான் சென்னையில இருந்து இங்க வந்தேன். இங்க வந்து ஒரு 3 நாள் கிட்ட இருக்கும்படியா இருந்தது. எங்க அப்பா அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு திருச்சியில ஒரு 3 நாள் இருக்கிறதுங்கிறது இதுவே ஒரு புதிய சந்தோஷமான விஷயமா இருந்தது. அப்படின்னும் போது நம்ம பார்க்கிற மனிதர்கள், சந்திக்கிற மனிதர்கள், அவங்க கிட்ட பேசுற உரையாடல்கள் இருக்குல்ல, அது நம்மளை ஏதோ ஒரு வகையில மகிழ்ச்சி படுத்திடும், ஏதோ ஒரு வகையில நெகிழ்ச்சி பண்ணிடும். இந்த அண்ணாமலை அப்படிங்கிற ஒரு நண்பரை வந்து நான் இங்க சந்திச்சேன். ஒரு சின்ன ஒரு ஆட்டோ சந்திப்பு தான், அந்த ஒரு 5 நிமிட ஆட்டோ பயணம் தான். அந்த 5 நிமிட ஆட்டோ பயணத்துல எனக்கு அவர் ஆயுள் முழுக்க இருக்கிற ஒரு நல்ல நண்பராகவே அவர் எனக்கு இப்ப தெரிய ஆரம்பிச்சிட்டாரு. அப்படி எனக்கு உறவாட ஆரம்பிச்சிட்டாரு. அவரை பத்தி பேசும்போது அவர் சொந்த ஊர் எது அப்படின்னு கேட்டேன். தென்காசி பக்கத்துல பாவூர் சத்திரம் அப்படின்னாரு. ஏல நீ தென்காசியா ஏமுல அப்படின்னு சொல்லிட்டு நான் பேசின உடனே அவருக்கு அவ்வளவு சந்தோஷம். தென்காசி பக்கம் இன்னைக்கு தென்காசி மாவட்டமாவே ஆயிடுச்சு. தென்காசி பாவூர் சத்திரத்துல பிறந்து வளர்ந்து இன்னைக்கு ரங்கனுக்கு பக்கத்துல ஸ்ரீரங்கம் பெருமாளுக்கு பக்கத்துல இருந்துகிட்டு சுத்தி சுத்தி வந்துட்டு இருக்காரு. ஸ்ரீரங்கம் அம்மா மண்டபத்துக்கு பக்கத்துல தான் அவருடைய வீடே இருக்கு. அவர் தன்னுடைய வாழ்க்கையை சொன்னார். எப்படி ஒரு ஆட்டோ ஓட்டிட்டு போகும்போது மேடு பள்ளங்கள் நிறைய இருக்குமோ, ஏத்தம் இறக்கம் நிறைய இருக்குமோ, அது மாதிரி தன்னுடைய வாழ்க்கையில இருக்கிற ஏத்த இறக்கங்களை பத்தி அவர் சொன்னார். ஆனா அதை எல்லாத்தையும் சந்தோஷமாகவும் சிரிச்சுக்கிட்டும் சொன்னாருங்கிறது தான் இங்க குறிப்பிடத்தக்க ஒரு பாடம் நம்ம எல்லாருக்குமானது. யாருக்குத்தான் ஏற்றம் இல்லை, யாருக்குத்தான் இறக்கம் இல்லை, யாருக்குத்தான் டவுன் அப்படின்லாம் இல்லை. அதையெல்லாம் கடந்து 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 வந்து அவர் ஒவ்வொரு விஷயத்தையும் பேசும்போது பார்த்தா மனுஷன் வெறும் +2 மட்டும் தான் படிச்சிருக்கேன்னாரு. நானும் +2 தான் நம்மளை அப்படின்னு நான் +2 படிச்சுட்டு அவ்வளவு விசாலமான பரந்துபட்ட சிந்தனைகளோட அவர் இருக்கிறது, ஆன்மீகத்துக்குள்ளார அவர் பெரிய ஈடுபாடோட இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு பையன் வந்து பேரே வந்து ரமண ராமானுஜம் அப்படின்னு பேர் வச்சிருக்காரு. பகவான் ரமண மகரிஷியையும் விடல, ஸ்ரீரங்கம்னு சொல்லும் போதே உடையவர் என்கிற ராமானுஜர் நமக்கு நினைப்பு வருவார் இல்லையா, அவரையும் விடல. அந்த ரமண ராமானுஜம்னு பையனுக்கு பேர் வச்சிருக்கிறதுலயே அவருடைய ஆன்மீகத்தின் மேல அவருக்கு உண்டான ஈடுபாடு தெரிஞ்சுக்க முடிஞ்சுது. அதே போல பிடெக் படிக்கிறார் பையன், 2nd இயர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா உற்சாகத்தோட சொல்றார். இந்த திருச்சியே வந்து ஒரு கந்தக பூமி தான், எப்போதும் உக்கிரமா இருக்கிற ஒரு இடம் இது. அந்த உக்கிரமா இருக்கிற இடத்துல இந்த 3 நாளும் என்னை குளுமைப்படுத்தியது இந்த காவிரி நீரும் இந்த நண்பருடைய பேச்சுக்களும் தான். அவ்வளவு சந்தோஷமா இருந்தது. அதே போல பொண்ணு பத்தி சொன்னார், காயத்ரி அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் விட்டுறல, காயத்ரி உமையாள் அப்படின்னாங்க. 80கள்ல தான் காயத்ரிங்கிற பேர்லாம் ஜாஸ்தி ஆனிச்சு, 90கள்ல ஐஸ்வர்யாங்கிற பேர்லாம் ஜாஸ்தியா வைக்க ஆரம்பிச்சாங்க. ஆனா காயத்ரி உமையாள் அப்படின்னு பேரை சேர்த்து சொன்னதா இருக்கட்டும், இவங்க அப்பாவை பத்தியும் அம்மாவை பத்தியும் சொன்னதா இருக்கட்டும், அப்பாவை பத்தி பல விஷயங்களை ரொம்ப உண்மையா ஓப்பனா பேசிட்டு, அதனாலதான் சார் இன்னைக்கு நான் சிகரெட்லாம் அடிக்கிறது இல்லை, தண்ணிலாம் அடிக்கிறது இல்லைன்னு மனம் திறந்து சொன்ன விஷயங்கள் எல்லாமே, அட இவன் மனம் திறந்து சொல்றானையா நம்ம ஜாதி இவன் அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளார வந்தது. ஜாதிங்கிறது என்னங்க, குணத்தால தானே. இல்ல நான் என்னுடைய குணத்தை போலவே உனக்கு இருக்கா, அப்ப நீ என் ஜாதி. என்ன போலவே 4 பேருக்கு உதவணும்னு நீ நினைக்கிறியா, அப்ப 4 பேருக்கு உதவும்னா எதுவுமே நல்லது தப்பு இல்லை அப்படின்னு சொல்ற வேலு நாயக்கர் மாதிரி தான் நம்ம எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அப்ப எல்லாருமே ஓரினம் தான், ஒரு குடையின் கீழே தான் இங்க கடவுள் நம்மளை வாழ வச்சிட்டு இருக்கிறாரு. அந்த வகையில அண்ணாமலை கூட நான் இன்னைக்கு 2-3 நாளா நான் இந்த திருச்சியில சுத்தி சுத்தி வந்தப்ப பல நிறைய விஷயங்கள் பேசிக்கிட்டோம். இந்த அன்புக்கு பஞ்சம் இல்லையில நான் அண்ணாமலையை கொண்டு வந்ததுக்கு காரணம், இந்த உலகத்துல அன்புக்கு எப்பவுமே பஞ்சம் இல்லை. நாம கண்ணாடியை பார்த்து சிரிச்சா கண்ணாடியும் நம்மை பார்த்து சிரிக்கும். நாம கொன்னுடுவேன் அப்படின்னு சொன்னா கண்ணாடியும் நம்மளை பார்த்து கொன்னுடுவேன் அப்படின்னு சொல்லும். கண்ணாடியில இருக்கிறது யாருன்னு நினைக்கிறீங்க? ராம்ஜி கண்ணாடியை பார்த்துட்டாக்க அங்க ராம்ஜி தான் தெரியும். ராம்ஜி சிரிச்சா அந்த ராம்ஜியும் சிரிப்பான். கொன்னுடுவேன்னு சொன்னா அந்த ராம்ஜி இந்த ராம்ஜியா கொன்னுடுவேன்னு சொல்லுவான். நான் கண்ணாடியில இருக்கிற என்னுடைய முகத்தை மட்டுமே நான் ராம்ஜியா பார்க்கறதே இல்லை எப்போதுமே. இந்த உலகத்துல இருக்கிற என்னுடைய மனைவி கிருத்தியாவா இருக்கட்டும், காவிரி கரையில இருக்கிற நான் சந்தித்த மனிதர்களா இருக்கட்டும், இப்ப நான் என் கூட பேசிட்டு இருக்கிறேன், என் கூட நின்றுட்டு இருக்கிற அண்ணாமலையா இருக்கட்டும், எல்லாரையுமே ராம்ஜியா பார்த்துட்டா கோபம் எங்க வரப்போகுது? ஒரு பொல்லாப்புமே இல்லை இங்க. இதுதான் என்னுடைய குருநாதர் பாலகுமாரன் சார் என்கிட்ட கற்றுக் கொடுத்தது. இந்த பேச்சினுடைய ஒரு சுவாரஸ்யமே, பசங்க என்ன பண்றாங்க, பசங்களுக்கு பேர் என்ன அப்படின்னு அண்ணாமலை கேட்டாப்புல, பையன் வந்து காலேஜ் 2nd இயர் படிக்கிறாப்புல அப்படின்னு, பேர் என்ன அப்படின்னாரு. பேரு பாலகுமாரன்
அப்படின்னு. ஓ, எழுத்தாளர் பாலகுமார்னு ஒருத்தர், அவருடைய பேரை வச்சிருக்கீங்களே, அவர் மாதிரியா அப்படின்னாரு. அவருடைய சிஷ்யந்தாயா நானு அப்படின்னு சொல்லி பேசுனதும், சூர்யா பாலகுமாரன், பாலகுமாரன் சாருடைய பையனுக்கு நான் டயல் பண்ணி, சூர்யா அப்பாவை பத்தி கொண்டாடி திக்கிறாரு இங்க ஒரு ஆட்டோ டிரைவர் அண்ணாமலை அப்படின்னு சொல்லி சூர்யா கிட்டே போன் கொடுத்து சூர்யாவும் அண்ணாமலையும் பேசிக்கிட்டதும் கூட அந்த திருவண்ணாமலையாருடைய அவருடைய அருள் இருந்தாதான் இதெல்லாம் நடக்கும். பகவான் யோகிராம் சுரத்குமாருடைய அருட்கடாட்சம் இருந்தால் தான் நடக்கும். அவர் பையனுக்கு பேர் வச்சிருக்காரு ரமணர். அந்த ரமண பகவானுடைய அருட்கடாட்சம் இல்லாமல் இங்கே எதுவுமே நடக்காது. இங்கே அரங்கருடைய திருவடியில நின்று பேசிட்டு இருக்கிற இந்த தருணம் என் வாழ்க்கையில இன்னும் பல சந்தோஷங்களை இன்னும் அடுத்தடுத்த நாட்கள்ல எனக்கு தரும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஏன்னா அன்புக்கு பஞ்சம் இல்லை. வணக்கம். நன்றி.